சில குழந்தைங்க ஏன் கடிக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை பத்தி பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு கவலையா இருக்கலாம். ஆனா இதுக்கு ஒரு சென்சரி காரணம் இருக்கு. முதல்ல இது ஒரு கெட்ட பழக்கமா பார்க்க வேண்டாம். இது அவங்க நம்ம கிட்ட பேசுற ஒரு வழி. கடிக்கிறப்ப அவங்க மூளைக்கு ஒருவித அமைதியும் ஒரு கண்ட்ரோலும் கிடைக்கிற மாதிரி சிக்னல் போகுது. இதுக்கு பேரு தான் ப்ரோப்ரியோசெப்ஷன், அதாவது நம்ம உடம்ப பத்தின ஒரு விழிப்புணர்வு. தாடையில இருக்கிற நரம்புகளால கடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு ஃபீல் கிடைக்குது. சரி, ஒரு குழந்தை தன்னைத்தானே கடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? வாங்க அதையும் பார்க்கலாம். சில குழந்தைங்களோட மூளைக்கு ரொம்பவே தீவிரமான உணர்ச்சி தூண்டல் தேவைப்படும். அதனால கடிக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு கொடுக்குது. அவங்க மூளை தேடுறதும் இதுதான். சரி, இந்த தேவைய நாம எப்படி பாதுகாப்பா பூர்த்தி செய்யலாம்? சில வழிகள் இருக்கு. இதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு மெல்லறதுக்கு வேற வழி காட்டுறது, இன்னொன்னு முன்கூட்டியே சில பயிற்சிகள் கொடுக்கறது. முதல்ல கடிக்கிறதுக்குனே சில பாதுகாப்பான பொருட்களை அவங்க கிட்ட கொடுக்கலாம். உதாரணத்துக்கு பிரத்யேக சென்சரி டூல்ஸ், மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ், இல்லனா சில வாட்டர் பாட்டில்ஸ் கூட உதவும். அடுத்ததா வாய் தசைகளுக்கு நல்ல பயிற்சி தர்ற மாதிரி வேலைகள் கொடுக்கலாம். திக்கான ஜூஸை ஸ்ட்ரால குடிக்கிறது, இல்லைனா சோப்பு நிறைய ஊதுறது, இது மாதிரியான விஷயங்கள். இதை நாம தொடர்ந்து செய்யும்போது மூளையோட சென்சரி ரெஜிஸ்ட்ரேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கடைசியா நீங்க ஒரு சென்சரி டிடெக்டிவ் மாதிரி மாறணும். உங்க குழந்தைய நல்லா கவனிக்கணும். உங்க குழந்தை எப்போ அதிகமா கடிக்குதுன்னு நோட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப சவாலான நேரத்திலயா, இல்ல சுத்தி ஒரே சத்தமா இருக்கிறப்பவா? சூழலை புரிஞ்சுக்கோங்க. அந்த எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி உதவலான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மெல்லும் கருவியை கொடுக்கலாம், இல்லனா அந்த சூழலை மாத்தலாம். ஏன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம அவங்க நடத்தைக்கு ரியாக்ட் பண்ணாம அவங்க தேவையை பூர்த்தி செய்ய முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நடத்தையுமே ஒரு விதமான பேச்சுதான். உங்க குழந்தை என்ன சொல்ல முயற்சிக்குது,